Praise the Lord. Okay. எத்தனை பேர் இங்கே சொல்கிறீங்க ஆண்டவரோட கரம் என் மேலே இருக்குது? How many of us can say the hand of God is upon me? இப்போது என்ன மாதிரி இந்த கரம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? Let's see what kind of we are under his mighty hands. அவரோட பலத்த கரத்தில் நம்ம இருக்கிறோம். Okay, so we are going to see what this hand of God has actually done. இந்த கரங்கள் என்னென்னலாம் செய்திருக்குன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். First, it is the hand that creates. சிருஷ்டிக்கிற கரங்கள். நம்ம பார்த்தோன்னா Psalms 8:3 நம்ம பார்க்குறோம், his fingers were involved in making the moon and the stars. Right? And then Psalms 95:5 நம்ம பார்க்குறோம், the sea, அலைகளும் and land formed by his hands அப்படின்னு ஆண்டவரோட வார்த்தையில் போட்டிருக்கு. Isaiah 45:12 நம்ம பார்க்குறோம், his hands stretched out the heavens. அப்போ ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ பெரிய கரங்களாக இருக்கும் இல்லையா? ஸ்ட்ரெச்சிங் அவுட் த ஹெவன்ஸ். அங்கேருந்து he is using his fingers. See, நம்ம ஜெனிசிஸில் பார்க்குறோம், he is used the word. ஆண்டவரோட வார்த்தை இட்ஸ் ஃபாலோயிங் வித் த ஹேண்ட்ஸ். கரத்தில் வச்சு இங்கே இந்த மூணு இங்கே இருக்கணும், இங்கே எப்படி ஸ்டார் இருக்கணும், அடுத்த கேலக்ஸியில் அங்கே இன்னொரு ஸ்டார் இருக்கணும், இப்படின்ட்டு அவர் கையெல்லாம் விரலெல்லாம் வச்சு பண்ணுறாரு. ஒன்றுத்துக்கும் பேர் கொடுக்குறாரு. He knows the stars by name. And then he is stretching out the heavens. அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி நீங்கள் யோசித்து பாருங்களா, அந்த பெரிய கரத்தில் we can't even see the end of it. ஆனால் அவரோட கரம் அவ்வளோ பெரிய கரம், அப்படியே it is stretching out the heavens, putting the stars in place, putting the moon in place. அப்புறம் அது மேலே மட்டும் இல்லை, கீழே வந்து தண்ணி எல்லாம் இந்த சைடில் நீ இரு, இந்த இடத்துல ட்ரை லேண்ட் இப்படி உண்டாக்கி. வேர்ட் ஆஃப் காட் இஸ் சேயிங் தட். நான் கற்பனையில் சொல்லலை. திஸ் இஸ் வாட் த வேர்ட் ஆஃப் த லார்ட் இஸ் சேயிங். இதை நான் கொஞ்சம் வசனங்கள் மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். I've just taken only few words to show his mighty hands that creates. Right? இந்த கரம். Next it's saying he holds the lightning in his hand. யாராச்சும் லைட்னிங்கை பிடிக்க முடியுமா? நம்ம கொஞ்சம் லைட்னிங் பட்டா எரிஞ்சு போயிடுறோம். We will become ashes. But he's holding the lightning in his hands. Literally he's throwing it out. அந்த இடத்துல போய் விழு, இந்த இடத்துல போய் விழு. Imagine that. Lightning in our voice, thunders like lightning in போட்டிருக்கு இல்லையா? And that's the power of his hands. Next, he sustains us and upholds us. நம்மளை அப்படியே சிருஷ்டித்து அப்படியே விடலை. அவரை இந்த என்டையர் கிரியேஷனை அவர் சஸ்டெயின் பண்ணுறார். இஸ் மெயின்டைனிங் இட். பாதுகாத்து நடத்திக்கிட்டு வரார். ஒரு வாட்டி கிரியேட் பண்ணி விடலை. இட்ஸ் நாட் லைக் ஓகே நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலை. He is upholding it, sustaining it. ஆண்டோட வார்த்தை Isaiah 41:10 போட்டிருக்கு, he will uphold you with his righteous right hand. நம்ம கரத்தையும் அவரோட வலிமையுள்ள கரத்தில் பிடிச்சிட்டு இருக்கிறாராம். Amen. அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் Deuteronomy 26:8 என்ன பார்க்குறோம், அங்கே இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் கூட்டிகிட்டு வராரு. எப்படி கூட்டிகிட்டு வராராம்? வித் his mighty hand. Amen. Amen. என்ன மாதிரி கரங்கள் அது? mighty hand and outstretched arm. His hands brought them forth, brought them forward. Yeah. Then his hands delivers and rescues. நம்மளை விடுவிக்கிற கரங்களாய் இருக்கிறது இல்லையா? பாதுகாக்கிற கரங்கள், தப்பு விக்கிற கரங்கள். எக்ஸடஸ்ல அதே தான் நம்ம பார்க்குறோம். பை ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹேண்ட் ஆஃப் காட் ஹீ brought us out. அவரோட கரத்தால், அவரோட பெல்லத்தின் கரத்தால் தான் நம்மளை வெளியே கூட்டிகிட்டு வராரு. ஃப்ரம் oppression, ஃப்ரம் those who have enslaved us, ஃப்ரம் anything that is representing Egypt. அதுலேருந்து அவரோட கரம் நம்மளை தப்பு விற்கிறதா இருக்குது. நெக்ஸ்ட் his hands protect. பாதுகாக்கிற கரங்கள், பத்திரமா வைக்கிற கரங்களாம். ஸோ வாட் டஸ் இட் சே தேர் இன் John chapter 10 and verse 28? யோவான் 10:28 he's saying, I'll give you eternal life, they will never perish and no one will snatch them out of my hand. யார் கரத்தில் இருக்கிறோம்? தேவனோட கரம். யாராலையும் பறிக்க முடியாது உங்களை அவரோட கரத்துலேருந்து.
பட் தே வில் கீப் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா? பட் தே காண்ட். ஏன் இந்த வசனம் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, பறித்து எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். பிசாசு செய்கிற காரியங்கள் அப்படி இருக்கும். He doesn't want you to enjoy eternal life with God. இல்லை, அந்த பாதுகாப்புக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளியவான்னு பறித்து எடுக்க பார்க்குறான். பட் God is saying, நான் என் கரத்தால் ஒன்று வச்சிருக்கிறேன், யாராலையும் பறிக்க முடியாது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? இட்ஸ் a beautiful verse. ஒருவனும் என்னைன்னு சொல்லிக்கலாம். நம்ம ஒருவனும் என்னை ஆண்டவரோட கரத்துலேருந்து பறிக்க முடியாது. தட் இஸ் த ஹேண்ட் ஆஃப் காட் தட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம், ஹீ இஸ் என்கிரேவ்ட் அஸ் இன் த பாம் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட். இல்லை, என்ன ஒரு செக்யூரிட்டி! கரத்துலேருந்து யாரும் எடுக்க முடியாது. ப்ளஸ் ஹீ இஸ் என்கிரேவ்ட் அஸ். இட் இஸ் பிக்கர் தென் டாட்டூ. டாட்டூ வந்து சும்மா ஒரு லைனிங் தான் அது. பட் என்கிரேவிங் இஸ் டிஃப்ரெண்ட். அது செதுக்கி அப்படி பண்ணுறது தான் என்கிரேவிங், ரைட்? தட்ஸ் தி இமேஜ் இன் விச் ஆர் இமேஜ் இஸ் தேர் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு படம் கிடைக்கல, அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். பட் இட் இஸ், we are engraved in the palm of his hands. It shows how protected we are, how secure we are, right? Then the hand of God reaches out and blesses us. ஆசீர்வதிக்கிற கரங்களாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். He lifted his hands and he blessed them என்று இருக்கு. ஆண்டவர் கரத்தை இப்படி தூக்கி நம்மளை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். It's a hand of blessing and it's a hand that guides us. நம்மளுக்கு வழி காட்டுகிற ஒரு கரங்களாக இருக்குது. நம்ம இட் சேஸ் தேர் இன் ஹிஸ் வேர்ட்ஸ், எங்கே போனாலும் அவரோட கரம் என் கூட இருக்குது, என்னால் தப்பிக்க முடியாது. ஈவன் ஹியர் லார்ட் யுவர் ஹேண்ட் வில் கைட் மீ அண்ட் ஹோல்ட் மீ ஃபாஸ்ட். என்ன ஒரு விசுவாசம் பாருங்கள்! நான் எங்கே இருந்தாலும், ஈவன் இஃப் யூ ஆர் இன் த டீப்பஸ்ட் ஓஷன், அங்கேயும் உங்களோட கரம் என்னை நடத்தும். நான் தொலைஞ்சு போனால் கூட அங்கேருந்து உங்கள் கரம் என்னை நடத்தி என்னை பாதுகாக்கும். ஈவன் தேர் யுவர் ஹேண்ட் வில் லீட் மீ லார்ட், ஈவன் தேர் யூ வில் கைட் மீ லார்ட். உங்களோட பெலன் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தட் இஸ் வாட் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ். நெக்ஸ்ட், இட் இஸ் ஆல்சோ த ஹேண்ட்ஸ் தட் டிசிப்ளின் அஸ் அண்ட் ஷேப் அஸ். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஹீ இஸ் ஆல்சோ ட்ரைங் டு, ஏன்னா ஹீ இஸ் அ ஃபாதர், இல்லை, அப்பா பிதா அவர். ஹீ வாண்ட்ஸ் டு டிசிப்ளின் அஸ் and bring us in the right direction. He's shaping us. ஸோ இதெல்லாம் வேண்டாம் உன் வாழ்க்கையில், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணு, இந்த மாதிரி செய் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம சங்கீதம் 32:3 வசனத்தில் பார்த்தா, எல்லாம் 4வது வசனம், For day and night your hand was heavy upon me. உங்களோட கரம் என் மேலே அவ்வளோ அதிகமாக இருந்தது ஆண்டவரே. It was heavy. அப்போனா then you know God is actually correcting us. He's disciplining us. அவரோட கரம் இருக்குது. When we are going through that kind of pressure, we think sometimes it is demonic. It might not be demonic. It might be the hand of God correcting us. அது நம்ம கரெக்டாக நம்ம புரிஞ்சிக்கணும் ஆண்டவர் என்ன செய்ய வராருன்னு. He says he is the potter, I am the clay. அப்போது அவர் கரத்தில் வச்சு தான் நம்மளை உருவாக்குற ஒரு இமேஜ் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறார். அப்படி தான் நம்மளை ஷேப் பண்ணுறார். He is giving us that shape. அது தமிழில் வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 32 அது 3-4 தமிழில் தரும். பாரமாக இருந்ததினால், எது? அவரோட கை. அப்படியும் இருக்கும். This is also something that you will face in your life. இப்போ இத்தனை கரங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஓகே, லாஸ்ட்டாக the word of God says, my times are in your hand. என்னோட நேரங்கள், என்னோட காலம், என்னோட சீசன்ஸ், நான் இந்த உலகத்தை விட்டு போகிற சமயம் எல்லாமே யார்கிட்ட இருக்குது? கடவுள்கிட்ட இருக்குது, ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. இயேசு சமயம் சிலுவையில் அறையும் போது சொல்கிறார், into your hands I commit my spirit. ஆண்டவர், அப்பா பிதாவே உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி நம்மளும் அதே ஒப்பு கொடுக்கணும்ல. Lord, my times are in your hands. என் நேரம், என் லைஃப், மை கெரியர், மை எவ்ரிதிங் இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம் இல்லை? இப்போ இத்தனை கரங்கள் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா என்னென்ன கரங்கள்னு? எது? Just tell me whatever you remember.
கிரியேட், எஸ். பாதுகாக்கிற, ப்ரொடெக்ட்ஸ், சிருஷ்டித்த கரங்கள். delivers and rescues, blesses, yes, sustains, upholds us, காலங்கள், okay, guides us, engraves, yes, discipline and shape. அதை மறந்துடுறீங்க பாருங்க, அங்கே தானே நம்ம அடி வாங்குறோம். Okay, he disciplines and shapes us, yes. இப்போ you said you believe that the hand of God is on you. இதெல்லாம் யோசித்தீங்களா, இந்த மாதிரி ஆண்டவரோட கரம் நம்ம மேலே இருக்குன்னு? இப்போது ஆண்டவரோட கரம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம லைஃப்பில் என்ன மாதிரி டிசிஷன்ஸ் எடுப்போம்? ஆண்டவர் எப்படி இன்வால்வ் ஆகிறார் நம்ம லைஃப்பில்? ஹவு இஸ் த லார்ட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங் இன் அவர் லைஃப்ஸ் when his hand is upon us? How much have you remembered hand of God is upon you in circumstances and situations? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவரோட கரம் இந்த மாதிரி இருக்கிற கரம் என் கூட இருக்கு அப்படின்னு நம்ம விசுவாசிச்சு என்ன மாதிரி காரியங்களை நம்ம லைஃப்பில் பார்க்குறோம்? See, two things can happen. ஒன்று ஆண்டவரோட கரம் என் கூட இருக்கு, அதனால நான் ஒன்றும் செய்ய வேண்டாம். செகண்ட், ஆண்டவரோட கரம் என் கூட இருக்கு, அதனால நான் இது செய்வேன். Two ways in which it can happen. And the examples you see in Ezra and Nehemiah's life. எஸ்ரால நம்ம பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு, the hand of our God is on all who seek him. 8வது அதிகாரம் எஸ்ரால 3 வசனங்களில் அங்கே சொல்கிறார், ஆண்டவரோட கரம் என் மேலே இருக்குது, ஆண்டவரோட கரம் என் கூட இருக்குது. The hand of God is with me. I'll tell you a brief background of what is happening here. எஸ்ரா இஸ்ரேலைட் ஜனத்தை பேபிலான்லேருந்து ஜெருசலம்க்கு கூட்டிகிட்டு வராரு. ஹீஸ் டேக்கிங், இஸ்ரேலைட்ஸ் எல்லாம் கேப்டிவ்ஸாக இருக்கிறாங்க, பேபிலானில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அங்கேருந்து எஸ்ரா இஸ் ட்ரைங் டு பிரிங் தம் பேக் டு ஜெருசலம், ரைட்? அண்ட் தட் டைம் அந்த ராஜா சொல்கிறாரு, எஸ்ரா உனக்கு மிலிட்ரி சப்போர்ட் வேணுமா? ஏன்னா சப்போர்ட் கொடுக்குறேன் உனக்கு, ஏன்னா அந்த ஜேர்னி ரொம்ப டேஞ்சரஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் பேண்டிட்ஸ் தேர். ஸோ அதனால் லூட் பண்ணுவாங்க. they'll take away your property, they'll take away your gold, they'll take away your precious items. and இவங்கெல்லாம் நிறைய கோல்டு அண்ட் சில்வர் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த டேஞ்சரஸ் பாத்தில் வரும்போது உனக்கு சப்போர்ட் வேணும், சண்டை போடணும் அந்த பேண்டிட்ஸ் கூட, அதுக்கு நான் மிலிட்ரி சப்போர்ட் தரேன். I will give you military support and protect you as you come and journey. Then Ezra is telling, how Lord, நான் எப்படி போய் கேட்பேன் ராஜா கிட்ட இந்த மாதிரி எனக்கு அவங்களோட சப்போர்ட் வேணும்னு, when I'm telling that I have your hand upon me, உங்களோட கரம் என் கூட இருக்குன்னு நான் சொல்லிட்டு நான் எப்படி போய் ராஜா கிட்ட அவரோட சப்போர்ட்டை நான் கேட்குறது அப்படின்னு எஸ்ரா கேட்குறார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, he calls everybody and joins them and starts fasting and praying. ஆண்டவரே, இந்த டேஞ்சரஸ் ஜேர்னியில் நாங்கள் போகிறோம், ஆண்டவர் எங்களுக்கு கூட வாங்க, ஆண்டவர் எங்களுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்க எல்லாரும். ஸோ இட் வாஸ் நாட் சம்திங் தட் ஓகே காட் இஸ் வித் மீ, ஐ வில் ஜஸ்ட் டேஞ்சரஸ்லி வாக், அப்படி இல்லை. ஆண்டவரோட ஆலோசனையை கேட்குறாங்க, ஆண்டவரோட பிளெஸ்ஸிங்கை கேட்குறாங்க, ஆண்டவரோட ப்ரொடெக்ஷனை கேட்குறாங்க. கேட்டுட்டு ராஜா கிட்ட கேட்காம இருக்கிறாங்க, ரைட்? ஏன்னா மானம் போகுது ஆண்டவரே, எனக்கு உங்கள் கரம் இருக்கே அது போதாதா, நான் எப்படி அவர்கிட்ட போயிட்டு திருப்பி உதவி கேட்பேன்னு சொல்லிட்டு he joins everybody's fast and he prays and then 3 days கழிச்சு they start the journey. அவ்வளோ ஜெபிச்சு ஆண்டவரோட கரம் இருக்குன்னு ஒரு டேஞ்சரும் அவங்களுக்கு வராமல் ஆண்டவர் அழகாக அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு போய் சேர்க்குறார். That was one way of God's hand upon Ezra. Next, நெஹேமியா என்ன பண்ணுறாரு? அதே ராஜா தான், அதே இடம் தான், அதே மாதிரி பிரச்சனைகள் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, அவர் ஆண்டவர் கரம் என் கூட இருக்கிறனால ராஜா எனக்கு ஃபேவரபுளாக இருப்பார், மக்கள் எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி இவரும் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிச்சுட்டு போகிறார், ரைட்? ஸோ யூ சி ஒன் பிளேஸ் எஸ்ராக்கு ஆண்டவரோட கரம் இருக்கிறனால வேற ஒன்றுமே கேட்கல ராஜா கிட்ட. நெஹேமியா ஆண்டவரோட கரம் இருக்கிறனால போய் கேட்குறார் ராஜாவை, எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, எனக்கு லெட்டர் கொடுங்க, நாங்கள் இதை போய் பண்ண போகிறோம். உடனே ராஜா கொடுக்குறார்.
Right? Because the hand of God is upon him. Because the hand of God is upon us, faith can work in different ways. சில பேர் என்ன பண்ணுவாங்களா, மாத்திரை எடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்துருந்தாருன்னா, if God has given that word to you that he will heal you, கண்டிப்பாக சுகத்தை கொடுப்பார். இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி மாத்திரை எடுக்காமையே நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு வார்த்தையை கொடுத்தார். சில பேருக்கு நெஹேமியா மாதிரி இங்கே போங்க, ஆண்டவரோட கரம் என் கூட இருந்தனால கரெக்டான சர்ஜன் கிட்ட போக முடிஞ்சுது அப்படின்ட்டு சொல்கிற விதமும் ஆண்டவர் காமிக்கிறார். ஜஸ்ட் லைக் எஸ்ரா அண்ட் நெஹேமியா, ரெண்டு வித்தியாசமான way in which God works. Okay, now you might say, ஆண்டவரோட வார்த்தை எனக்கு இருக்கா இந்த மாதிரி? ஆனால் ஆண்டவரோட வசனத்தில் போட்டிருக்கு, ஐசாயா 51:16 வசனம், I have put my words in your mouth and covered you with the shadow of my hand, that I may plant the heavens, lay the foundations of the earth, and say to Zion, you are my people. அது தமிழில் வாசிக்கலாமா? Amen. ஆண்டவரோட வார்த்தை வாயில் இருக்குன்னு போட்டிருக்கா. I have put my words in your mouth. First. Amen. ஓகே, ஸோ என்ன சொல்ல போகிறாரா? நீங்கள் என்னோட மக்கள், யூ ஆர் மை பீப்புள். அதுக்காக என்ன செய்கிறாரா? ஹீ வில் புட் ஹிஸ் வேர்ட் இன் யோர் மவுத். இப்போ எஸ்ரா நெஹேமியாவுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஆண்டவர் அவரோட வார்த்தையை கொடுக்கும் போது, வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ், ஐ ஷோ யூ வாட் ஹேப்பன்ஸ். ஃபர்ஸ்ட், when God puts his word in your mouth, you become the target for the enemy. பிசாசுக்கும் மற்றவங்களுக்கும் யூ பிகம் அ டார்கெட், டேஞ்சர் வரும் உங்களுக்கு. ஆண்டவர் உங்கள் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா யூ ஹவ் பிகம் ஹிஸ் ஸ்போக்ஸ் பர்சன். அவருக்காக பேச போகிறீங்க, அவர் வார்த்தையை பேச போகிறீங்கன்னா அப்போது மற்ற பிசாசுங்களாம் சும்மா இருக்குமா? யோசித்து பாருங்கள், எதிர்ப்பு வருமா இல்லையா? ஸோ ஹவு மெனி ஆஃப் அஸ் நோ த மினிட் காட் கிவ்ஸ் அ வேர்ட், உடனே ஒரு அட்டாக் வரும். ஆண்டவர் வார்த்தை கொடுத்த உடனே நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். ரைட்? பிகாஸ் யூ பிகம் த டார்கெட். டுடே யூ ஹாவ் காட்ஸ் வேர்ட் இன் யோர் மவுத் அண்ட் யூ ஆர் அ டார்கெட் ஃபார் தி எனிமி. ஆண்டவரோட சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தை உங்களுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நடத்தணும், உங்களை ரிலீஸ் பண்ணணும்னா தேர் இஸ் சம்திங் எல்ஸ் ஹி நீட்ஸ் டு டூ ஃபார் யூ. அவருக்கு தெரியும் உங்களுக்கு அப்போசிஷன் வரும், கஷ்டங்கள் வரும் அப்படின்னு தெரியும். அதனால என்ன சொல்கிறாரு? ஐ வில் கவர் யூ வித் த ஷேடோ ஆஃப் மை ஹேண்ட். ஸோ உடனே அவர் என்ன சொல்கிறாரு? ஷேடோ ஆஃப் மை ஹேண்டில் நான் உனக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்குறேன். ஆமென். ஸோ ஷேடோனா என்ன? பக்கத்தில் யாரோ இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அவங்க பக்கத்தில் இருந்தால் தானே அந்த ஷேட் நம்மளுக்கு வரும். இமேஜின் இஸ் ஹேண்ட் இஸ் ஆன் அஸ் ஸோ க்ளோஸ், அவ்வளோ கிட்ட இருக்குது. அவரோட ஷேடோலியே, அந்த கையோட ஷேடோலியே நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அன் அன்இன்டென்ஷனல் ப்ரொடெக்ஷன், இட்ஸ் அன் இன்டென்ஷனல் ப்ரொடெக்ஷன் அண்ட் இட்ஸ் அன் இன்டிமேட் ப்ரொடெக்ஷன். இன்டிமேட்னா ரொம்ப உறவு நெருக்கி இருக்கிறனால உள்ள பக்கத்தில் இருந்து பண்ணுற ஒரு ப்ரொடெக்ஷன். ரைட்? அண்ட் தெரிஞ்சு பண்ணுற ப்ரொடெக்ஷன். இவங்களுக்கு ஆபத்து வரும், அதனால் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பக்கத்தில் இருந்து பண்ணுற ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்குது. திஸ் இஸ் வாட் காட் இஸ் சேயிங். ஸோ ஹீ ப்ரொவைட்ஸ் தட் ஷெல்டர். நெக்ஸ்ட் வாட் இஸ் சேயிங் இஸ், நான் இப்போ வார்த்தையை கொடுத்துருக்குறேன், ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்குறேன். எதுக்காகயா? டு லே த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் தி எர்த். அண்ட் 2-3 காரியங்களை சொல்கிறாராங்க இல்லை? என்ன நல்லா சொல்கிறாரு அந்த வசனம்? ஐசையா 51:16 என்ன போட்டிருக்கு? டு லே த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் தென்
that I may plant the heavens, lay the foundations of the earth. 2 காரியம் அவங்க சொல்கிறார். அப்போது இதெல்லாம் நம்மளுக்காகயா? ஹெவன் எப்படி நம்மளால் பண்ண முடியும்? ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எர்த் நம்ம எப்படி பண்ண முடியும்? வாட் ஹீ மீன்ஸ் இஸ், நம்ம கீழ்ப்படிந்து வரும்போது, அவரோட வார்த்தை நமக்குள்ளே இருக்குது, ஜெபிச்சு நம்ம பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உனக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஐ ஆம் கோயிங் டு யூஸ் யூ டு realign things, to restore things, to lay the foundation of the earth. எதெல்லாம் உடஞ்சி போயிருக்கோ அதெல்லாம் திருப்பி கட்டுறதுக்கு உன்னை கூப்பிடுவேன். things that no man can do on his own, மனுஷனால் கூடாத காரியத்தை உன்னை வச்சு நான் செய்ய போகிறேன். உன்னுக்கும் புரியாத காரியங்களை நான் செய்வேன். உன்னுக்கு பலன் இல்லாத காரியங்களை உன்னை வச்சு நான் செய்வேன். And I will tell you what? You are my people. நீ என்னோட ஜனம்ன்ட்டு நான் காமிப்பேன். See the blessing. இது வேற லெவலில் சொல்கிறார் ஆண்டவர். சும்மா இங்கே நம்மளோட வாழ்க்கை இங்கே வீணாக நம்ம செலவு பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. His plan and His purpose is very high. இன்னைக்கு ஆண்டவர் wants to tell us, He wants to prove to everyone that you are His people. அப்போ நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? வேர் இஸ் ஆர் ஃபோக்கஸ்? என் வாழ்க்கையை நான் நடத்தணும், நான் நல்லா செய்யணும், ஐ ஷுட் பி சக்ஸஸ்ஃபுல் ஹியர், ஐ ஷுட் பி டூயிங் திஸ் தேர், அப்படி யோசிக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவரே இதெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி நான் உங்களோட ஜனம்னு காமிக்க போகிறீங்க? என் லைஃப்பை வச்சு நீங்கள் எப்படி காமிக்க போகிறீங்க? எப்படி வேணாலும் செய்யுங்கப்பா. பிகாஸ் காட் இஸ் நாட் ஹியர் ஃபார் அஸ். நமக்காக ஆண்டவர் இல்லை, நம்ம அவருக்காக இருக்கிறோம். we are there for Him, we are created for Him. அவரோட மகிமைக்கு, அவரோட க்ளோரிஃபிகேஷனுக்காக நம்ம இங்கே படைச்சி வச்சுருக்கிறார். ஸோ வி நீட் டு சேஞ்ச் our mind. நிறைய வாட்டி நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஐ வில் கோ டு காட், ஆஸ்க் Him டு டூ திஸ் அண்ட் டூ தட். நோ, யூ ஆர் நாட் ஹியர் டு லிவ் யோர் லைஃப், யூ ஆர் ஹியர் டு லிவ் த பர்பஸஸ் ஆஃப் காட். யூ ஆர் ஹியர் ஃபார் Him. அந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம we have to walk our life. Our purpose here is not to build homes, build houses, build future for ourselves, for our children, and for generations to follow. All these things will be added to you, by the way. But our focus is to work for the kingdom of God. It's His purpose. அவருக்காக தான் நம்மளை சிருஷ்டித்து இருக்கிறார். And He wants to prove to everyone, you are His people. அவரோட ஜனக்கூட்டம். Right? Amen. So the divine order is ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறார். So you will know what to say. நீங்கள் என்ன சொல்லணும்ன்ட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, நம்ம இதை அப்படியே டக்குன்னு எடுத்துக்காம ஆண்டவரோட சமூகத்தில் இருந்து எடுத்துக்கிற வார்த்தைகளாக இருக்கும் இது. ரைட்? இட் இஸ் நாட் ஜஸ்ட் த word of the Lord. Logos word கிடையாது. It is a rhema word of the Lord that will come to you. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? I will cover you and protect you. ஏன்னா உனக்கு ஆபத்து வரும். You will become the target. Right? Once you become the target and you see my protection on you, உனக்கு ஆபத்து நேரிடாது. வரும், ஆபத்துகள் வரும், ஆனால் மேற்கொள்ள ஆண்டவர் பலத்தை கொடுக்குறார், கூட இருந்து நடத்துவார். Amen. And then He commissions us. And then He sends us. Ezra and Nehemiah were able to do the job that they were called to do because God gave that word. God protected them with His hand and He commissioned them for that job and they were able to do it. Nehemiah இதெல்லாம் record breaking scenarios. Ezra அந்த journey-யை he went through without military support is record breaking. No bandits came there. யாரும் அவங்கள தொல்லை பண்ணலை. That is the way in which God led His people. Nehemiah, he built that wall. எத்தனை நாளுக்குள்ள பண்ணிட்டாராம் அதை? 52 he built that. Record breaking. யாரால் அப்படி பண்ண முடியும்? இல்லையா? ஆண்டவரால் மட்டும்தான் கூடும். ஏன்? ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரு, உறுதிப்படுத்தினார், ப்ரொட்டெக்ஷனை கொடுத்தாரு. அங்கேயும் நிறைய ஆபத்துகள் வந்தது. நிறைய பேர் அதை தடுக்கணும்னு வராங்க. அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் காட் கமிஷன் them. Same way today when the Lord gives us a word and He says, I'll protect you there and then I'll commission you. This is the order in which it will happen. ஸோ ஆண்டவர் வார்த்தை கொடுக்கலன்னா you are not yet commissioned. உங்களோட டைம் வரல.
ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டார்னா ஆண்டவரோட நேரத்துக்காக காத்திருந்து அவரோட சமூகத்தில் இருந்து நம்ம போக வேண்டியதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட்? அண்ட் தென் இஃப் வி கோ அதர்வைஸ், ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம பண்ணிட்டோன்னா, இஃப் வி ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ் வித்தவுட் த வேர்ட் ஆஃப் த லார்ட், கன்ஃபியூஷனில் முடியும். குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அதிகமாக வரும். நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம், ஆண்டவரோட வார்த்தையில் போட்டிருக்கல நான் பண்ணுறேன். எஸ்ரா அப்படி பண்ணாரா? இல்லை, ஆண்டவரோட கரம் என் மேலே இருக்குன்னு தெரியும். பட் he still went and prayed and asked the Lord. Nehemiah knows hand of God is upon him. He went and prayed. ஜெபிச்சாங்க. ரைட்? அந்த வார்த்தை எடுக்கிற வரைக்கும், ஆண்டை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் எது செய்தாலும் கன்ஃபியூஷனில் முடியும், பிரச்சனையில் முடியும். நெக்ஸ்ட், எக்ஸ்போஷர் வித்தவுட் கவர். இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம போயிட்டோன்னா ஆண்டவரோட covering on the hand of God, the shadow of his hands that is protecting us may not be there. Right? Third, ambition without calling. Ambition na, it is அந்த வாஞ்ச செய்யணும்ட்டு ஒரு வாஞ்ச, ஆனால் அந்த காலிங் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கல. உங்களை செய்யணும்னு அதை சொல்லலை, ஆனால் நம்ம அப்படி போகிறோம் செய்யணும்ன்ட்டு. ஸோ இதெல்லாமே என்னாகும்? குழப்பத்தில் உண்டாகும். ஸோ தென் கரெக்ட் ஆர்டர் இஸ், ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பாரு, அதை நம்ம உறுதிப்படுத்தி கன்ஃபார்ம் பண்ணி, தென் யூ கோ with his covering, with his blessing, with his protection, go in the wisdom that God gives. நெஹேமியாக்கு ஆண்டவர் பிளான் போடுறார், கொடுக்குறார் ஒரு பிளானை. அதே மாதிரி நம்மளுக்கும் சில டைமில் பிளான் வேண்டிய டைமில் ஆண்டவர் பிளானை கொடுப்பாரு. and then he commissions us to go. Amen. Praise the Lord. Now God decides how his covering is expressed. அவரோட கவரிங் எப்படி இருக்கணும்னு அவர் தீர்மானம் எடுப்பார். Sometimes his hand removes fear. அவர் கரம் நம்ம மேலே இருக்கும் போது பயத்தை நீக்கிறதா இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். பயத்தை நீக்கிறதா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லை? சில டைம் he gives us wisdom, ஞானத்தை கொடுக்குறார். ரைட்? எஸ்ராக்கு பயத்தை எடுத்து போட்டார். தனியாக நீ போகலாம், ஜனத்தை எல்லாரையும் கூட்டிகிட்டு போ, ஒரு 7,000 people, அத்தனை பேரையும் ஆம்பளைங்க மட்டும் கூட்டிகிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அது கூட பிள்ளைங்களும் வைஃப்ஸோ எல்லாரும் இருக்கிறாங்க, கோல்டு அண்ட் எவ்ரி திங் ஆர் கேரிங் இன் த கோயிங். ஸோ God is removing that fear from them. Sometimes God gives wisdom like the way he did for Nehemiah. நெஹமாயாக்கு ஞானத்தை கொடுத்தார். இப்படி போய் நீ ராஜாக்கிட்டேயே டைரெக்டாக கேளு, அவர் இப்படி செய்வார். ஸோ he gives you strategies, right? And then his hand will give you the identity that you are his people. அவரோட சாப்பா, அவரோட சீல் நம்ம மேலே இருக்கும், நம்ம அவரோட மக்கள்னு. ஸோ when I am under the shadow of God's hands, I can trust freely and deeply like Ezra, or I can build wisely like Nehemiah. ரெண்டு விதமாக ஆன்சர்ஸ் ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓகே, நவ் இந்த வல்லமை உள்ள கரம் என்ன மாதிரி கரம் நம்ம பார்த்தோம்? the one that stretched forth the heavens, ஃபிங்கர்ஸால் ஸ்டார்ஸ் உண்டாக்கின கரங்கள், சீயை உண்டாக்கின கரங்கள், ட்ரை லேண்டை உண்டாக்கின கரங்கள், லைட்னிங்கை ஒரு கையில் பிடிக்கிற கரங்கள், நம்மளை பாதுகாக்கிற கரங்கள், நம்மளை ஆசீர்வதிக்கிற கரங்கள், நம்மளை நடத்துகிற கரங்கள், நம்மளை ஷேப் பண்ணி டிசிப்ளின் பண்ணுற கரங்கள், நம்மளோட நேரமே அவர் கையில் இருக்குது. இந்த கரத்தை எடுத்து போய் நம்ம என்ன பார்க்குறோம் நியூ டெஸ்டிமெண்ட்டில்? அந்த கரங்களால் சீஷரோட கால்களை கழுவுறார். என்ன வல்லமை உள்ள கரம்! the mighty outstretched arm of God. He bends down and he washes the dirty feet of the disciples. And the same hands we take and we nail it on the cross. இதே கரங்களை எடுத்து நம்ம சிலுவையில் அறையிறோம். ஸோ அவர் அப்படியே ஒப்பு கொடுக்குறார்ல, he's just giving himself to us. அப்படியே ஒப்பு கொடுக்குறார். ஜான் சாப்டர் 13, 3 and 5 நம்ம பார்க்குறோம். ஜீசஸ் knowing that the Father had given him all things into his hands, rose up and began to wash the disciples' feet. அவர் கரங்களில் எல்லாமே இருக்குன்ட்டு ஆண்டவர் வார்த்தையில் போட்டிருக்கு. ஆனாலும் எழும்பி சீஷரோட கால்களை கழுவ போகிறார். அவர் கரங்கள் எல்லாம், ஆல் அத்தாரிட்டி இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஆனால் அந்த கரத்தை வச்சு இப்போது சர்வ் பண்ண, சர்வெண்ட்டாக இருக்க அவர் ஒப்பு கொடுக்குறார். ஹீ
He's not defending himself. He's not saying I am God and no, I have power in my hands. No. அந்த கையை வச்சு இன்னைக்கு ஆறுதல் கொடுக்குறார். தென் சிலுவையில் நம்ம அரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வருது? இந்த கரங்கள் மேலே சந்தேகம் வருதில்ல. இந்த கரம் என் கூட இருக்கா? இந்த கரம் என்னை நடத்துமா? இந்த கரம் இல்லாமல் நான் செய்யணுமா? தாமஸ்க்கு அப்படி தான் ஒரு டவுட் வந்தது. ஆண்டவரே உங்கள் கரங்களை காமிங்களேன் அப்படின்னு வந்து கேட்குறார். உங்கள் கரங்களை ஆண்டவர் இயேசு அவர்கிட்ட வரார். பாருங்கள், யோவான் 20 அதிகாரம் 27 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பிஹோல்டு மை ஹேண்ட்ஸ், என் கையை பாருப்பா, என் கைகளை பார். இட்ஸ் த சேம் மைட்டி ஹேண்ட்ஸ் தட் வி க்ரூசிஃபைட். இட் ஹேஸ் த nail piercings in it. என் கரங்களை பார். விசுவாசம் இல்லாமல் இருக்காத. The same hands will guide us. இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குறார், என் கரங்களை பார். Would you look at my hands? This is the mighty hand of God. இதுதான் ஆண்டவரோட பலத்த கரம். அடங்கி இருக்கிறதுக்கு ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு விசுவாசம் இருக்கா? இந்த கரத்து மேலே உனக்கு விசுவாசம் இருக்கா? Do you believe? And then he tells Thomas, and he's telling us today, don't be faithless. விசுவாசம் இல்லாமல் இருக்காத, நம்பிக்கை உள்ளவங்களாக இருங்க. பிலீவ். இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பிலீஃப் இல்லைன்னா, விசுவாசம் இல்லைன்னா, ஆண்டவரோட கரம் என் கூட இருக்குது, இந்த வல்லமை உள்ள கரம் என் கூட இருக்குது, இன்றைக்கி நான் அது மேலே தைரியமாக என்னோடய விசுவாசத்தை வைக்கலாம், என் வாழ்க்கையை நடத்தலாம். ஏன்னா ஆண்டவரோட வல்லமை உள்ள கரத்துக்கு அடியில் நான் அடங்கி இருக்கிறேன். I am in the mighty hands of God. அந்த கரத்துலேருந்து வெளியே வந்துட்டோன்னா திருப்பி let's run back into that hands and say, Lord, I want to be under your mighty hands. உங்களோட பலத்த கரத்தில் அதுக்கு அடியில் நான் இருக்கணும் ஆண்டவரே. உங்களோட கரத்தை நான் விசுவாசிக்கிறேன். I believe in your hands, Lord. Help me, Lord. விசுவாசம் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தை தாங்க. எஸ்ரா நெஹேமியாவுக்கு 2 விதமாக நீங்கள் எப்படி நடத்துனீங்களோ அதே விதமாக என்னையும் நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? Shall we ask the Lord that God will help us and lead us with His mighty hands? Amen. Praise the Lord. Hallelujah. கரங்களில் வழிந்தோடும் திரு ரத்தம் என் பாவங்களை எல்லாம் கழுவுவதாக. உம் கரங்களிலிருந்து உம்முடைய அன்பின் ஆண்டவரே வல்லமை என்னை புது மனுஷனாக மாற்றுவதாக, புது மனுஷியாய் மாற்றுவதாக. ஓ பாவங்கள் எத்தனையோ என் கைகள் புரிந்தனவோ, உம் கைகளில் வழிந்தோடும் திரு ரத்தம் என் கைகளை கழுவிடாதோ. ஓ பாவங்கள் எத்தனையோ என் கால்கள் புரிந்தனவோ, உம் கால்களில் வழிந்தோடும் திரு ரத்தம் என் கால்களை கழுவிடாதோ. ஆமாண்டவரே, உடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கிற கரமாக இருக்கிறதற்காய் இந்த காலையில் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொன்னீங்க. நன்றி. You have drawn us in the palms of your hands. What a wonderful privilege it is that you are looking at us all the time. Because when you look at your hands, you are seeing us. நீர் உம்முடைய கரத்தை பார்க்கும்போது எங்களை பார்க்கிறீரப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இந்த காலையில் எங்களை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய கரத்தினாலே ஆசீர்வதித்து அனுப்பும். ஆண்டவருடைய கிருபை எங்களை மட்டும் தாங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இனியும் தாங்கி நடத்தி எங்களை ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபையுள்ள கரத்தினாலே வழி நடத்தி முடிவு வரை நாங்கள் உமக்குள்ளாக இருக்க உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர உதவி செய்தருளும். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பிரசன்னமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் சமாதானமும் நம் அனைவரோடு நம்முடைய குடும்பங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.